அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். சென்ற வாரங்களில் தொழுகையுடைய ஃபர்துகளுக்கு பின்னாடி தொழுகையில் இருக்கக்கூடிய சுன்னத்துகள், அதே மாதிரி மக்ரூஹான விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது இன்றைக்குள்ள பாடத்தில் பெண்கள் சில காரியங்களில் தொழுகையில் ஆண்களுக்கு மாற்றமாக சில காரியங்கள் செய்கிறது சுன்னத்து. 5 விஷயங்களில் அவங்க மாற்றம் செய்யணும். முதலாவது, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ருக்கு செய்யும் பொழுது, சுஜூது செய்யும் பொழுது தன்னுடைய உறுப்புக்களை முடிமான மட்டும் உடம்போட சேர்க்காமல் பிரித்திருக்கிறது சுன்னத்து. உதாரணமாக வைத்த தொடையோட சேர்க்காமல் ருக்குவில் சுஜூதில் இருக்கும் பொழுது உயர்த்தி இருக்கணும். இதே மாதிரி முழங்கைகளை விழால படாமல் அகற்றி வைக்கிறது சுன்னத்து. ஆனால் பெண்கள் தன்னோட உறுப்புக்களை சேர்த்து வைக்கிறது, கைகளை சேர்த்து வைர தொடையோடு சேர்த்து இருக்கிற சுன்னத்து. இதுக்கு ஆதாரமாக பைஹக்கி ஷரீஃபில் ரிவாயத் தருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண்கள் தொழுது கொண்டிருந்தாங்க. பக்கத்தால் போகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சுஜூது செய்யும் பொழுது ஃபவம்மா பஅதல் லஹ்மில் அர்த், உங்களோட உடம்பை வைர போன்றதை பூமியோட சேருங்க. ஏனென்றால் பெண்கள் ஆண்கள் மாதிரி கிடையாது. அப்படின்னா ஆண்கள் அப்படி விரிச்சிருப்பாங்க, அப்படி பெண்களை விரிக்கக்கூடாது, அவங்க உறுப்புக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி 2வது விஷயம், பெண்கள் இமாம் ஜமாத் நடத்துகிறாங்க, அல்லது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க, அல்லது வெளியே இருந்தாலும் கூட அவங்க தொழுகைடு விஷயத்தில் இருந்தாலும் தொழுகைக்கு வெளியே இந்த சட்டம்தான், பெண்கள் தங்களுடைய குரல்களை உயர்த்தக்கூடாது, சத்தத்தை உயர்த்தக்கூடாது, தாழ்த்தி கொள்ளணும். இப்போ பெண்கள் இமாம் ஜமாத் செய்கிறாங்கண்டா, ஒரு பெண் தொலை வைக்கிறாண்டா, அவள் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையிலையும் கூட கொஞ்சம் மெதுவாக தான் ஓதுவாள். ஆண்கள் அளவுக்கு உயர்த்த மாட்டாள். ஏன்னா அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான், ஃபலா தஹ்தஅன பில் கௌலி ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். பெண்களே, நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. உயர்த்தி நீங்கள் பேசவான, அவ்வாறு நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் உங்களோட சத்தத்தை மிருதுவாக்கி கூட பேசாதீங்க, உங்களோட பேச்சை மிருதுவாக்காதீங்க. இதன் மூலமாக யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கோ, அப்படின்டா தப்பான எண்ணங்கள் பாவங்கள் இருக்குதோ, அவங்க உங்கள் மீது ஆசை வைப்பார்கள், தப்பான எண்ணம் கொள்வார்கள். அதனால் சத்தத்தை மிருதுவாக்கக்கூடாது, கடினமாக அப்படி பேச வந்திருந்தாலும் கடினமான குரலை பேசும்படி சொன்னாங்க. அதே நேரத்தில் சத்தத்தை குறைச்சி கொள்ளும்படி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் ஃபித்னாக்கள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அதனால் பெண்கள் அப்படி தொலைக்கிறதா இருந்தால் மெதுவாக தொலைப்பாங்க. ஆண்கள் சத்தமாக தொலைக்க வேண்டிய, இப்போ இஷா மாதிரி ஃபஜ்ர் மக்ரிப் போன்றதில் சத்தமாக ஓத வேண்டி வரக்கூடிய சத்தமாக ஓதுவாங்க. பெண்கள் இமாம் ஜமாத் நேரத்தில் தக்பீர்கள், இடம்பெயரக்கூடிய தக்பீர்கள் ஓதும் பொழுது கூட கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி தான் சொல்லுவாங்க. அடுத்த தொழுகையில் மறதி ஏற்பட்டால் ஆண்கள் என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். அதாவது திக்ர் செய்யக்கூடிய எண்ணத்தில் அவர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவார். இதன் மூலமாக இமாமுக்கு வழங்கிடும், நான் ஏதோ தவறு செஞ்சுருக்கிறேன், இமாம் ஜமாத்தில் ஏதாவது தவறு ஏற்பட்டால். அதுக்கு பெண்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது. பெண்கள் அவ்வாறு இமாமுக்கு ஏதாவது மறதி ஏற்பட்டால் பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட வலது கையால் இடது கைக்கு மேலே தட்ட சொல்லி இப்படி தட்ட சொன்னாங்க. ஒருத்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைச்சு கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ்க்கு மறதி ஏற்பட்டனன்னு சில சஹாபாக்கள் அப்படி தட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அப்படி ஏதாவது இமாமுக்கு தவறு ஏற்பட்டால் நீங்கள் தஸ்பீஹ் சொல்லுங்கள், ஃபல்யுஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்கள். இதன் மூலமாக இமாமுக்கு தன்னுடைய தொழுகையில் ஏதாவது மறதி ஏற்பட்டால் சிந்தனை உண்டாகும். அப்படி தட்டுறதுக்கு பெண்களுடைய தன்மை என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் தான் அவ்வாறு செய்யணும், ஆண்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. இது புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது. 4வது விஷயம், அவுரத்திற்கு இப்போ முன்னாடி பாடத்தில் வந்திருக்கு, வித்தியாசத்தை மட்டும் சொல்லப்படுது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவுரத் தொழுகையில் ஆண்கள் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மறைக்க வேண்டும். பெண்கள் அவ்வாறல்ல, பெண்களுக்கு முகத்தையும் கையையும் தவிர மற்றெல்லா பகுதி மறைக்கப்பட வேண்டும். இதுக்கு ஆதாரமாக வலா யுப்தீன ஸீனத்தஹுன் இல்லா மா ஸஹர மின்ஹா என்ற ஆயத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட அலங்காரங்களிலிருந்து நீங்கள் வெளியாக்கக்கூடாது, எந்த ஒன்று வெளியாகிறதை தவிர. அப்படின்னா முகமும் கையும், இது தொழுகைக்குள்ளால் உள்ள அவுரத். அடுத்தது ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அத்துஸல்லில் மர்அத்து ஃபீ திர்இன் வ ஹிமாரின் வ லைஸ அலைஹா இஸாருன். ஒரு பெண் முக்காடு போட்டிருக்கிறா,
முந்தான மாதிரி சுற்றிருக்கிறா, தலையை மறைத்திருக்கிறா, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆடை எடுத்திருக்கிறா, ஆனால் உள்ளுக்கு பாவாடையோ அல்லது வேற ரெண்டோ போடாட்டி தொழுகை கூடுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கான திரு சாபிகன் யுகத்திய புகுர கதமைஹா, அவள் மேலாடை போட்டிருக்கக்கூடிய அந்த ஹபாய மாதிரி அல்ல ஹவுஸ் கோட் மாதிரி ஒரு ஆடை போட்டிருக்கிறா, அது அவளுடைய நிற்கும் பொழுதோ அவளுடைய காலுடைய மேற்பகுதிகளை கூட மறைக்கக்கூடியதாக இருந்தால் கூடும்னு சொன்னாங்க. அப்படின்னா முழு உடம்பும் தலையை மறைச்சிக்கிறார் ஹிஜாபி மூலமாக, முழு உடம்பை மறைக்கிறாள் அந்த ஆடை மூலமாக என்று சொன்னால் அவருடைய தொழுகை கூடும்னு சொன்னாங்க. அப்போ மேலாடை அப்போ காலுக்கு சொக்ஸ் போட தேவையா மறைக்க தேவையான்னு கேட்டால், அந்த மேல் காலை நிற்கும் பொழுது மறைக்குது என்றால் அவர் சுஜூதுக்கு போனான்னு சொன்னால் பின்னால் உள்ள பகுதியிலையும் அதை மறைச்சிடும் என்பதனால அது போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண்களுக்கு முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட போதுதான் அவங்களுடைய அவுரத். அது தாரகுத்தினுடைய ரிவாயத்தில் வருது, மா ஃபௌக ருக்பத்தைன் மினல் அவுரா வ மா அஸ்ஃபல மின சுர்ரத்தி மினல் அவுரா. இதே மாதிரி தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி, முழங்காலுக்கு மேலுள்ள பகுதியும் தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதியும் அவுரத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரே ஆடையில் தொழுவதை கண்டிருக்கிறேன். ஒரு ஆடையில் தொழுதாங்க. அப்போ ஒரு ஆடை எது கேட்டால், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை தொழும் பொழுது இசார் என்ற பொது சாரத்துக்கு லுங்கிக்கு சொல்லப்படும், அதை எடுத்து கொண்டு தொழுதாங்க. அப்போ அப்படி தொழும் பொழுது அவங்க பின்னுக்கு, அதாவது இந்த பின்பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஆடை அதை பின்னால் முடிச்சு போட்டு கட்டி அப்படி முழு உடம்பை மறைக்கிற மாதிரி தொங்க போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இசார் என்ற வார்த்தை அரபியில் லுங்கிக்கு சாரத்துக்கு பயன்படுத்துறதுனால தொப்புளுக்கு மேலேருந்து முழங்காலுக்கு கீழே வரையும் இருக்கக்கூடிய உடுப்பு அதை எடுத்து கொண்டு தொழுதாலும் தொழுகை கூடிரும். இருந்தாலும் இது ஆகமான பகுதி சிறந்தது, அழகான உடுப்பு எடுத்து முழுமையாக மறைச்சி கொண்டு தொழுதான் சிறந்தது. 5வது, பெண்களுக்கு அதான் சொல்வது சுன்னத்தில்லை, ஆண்களுக்கு சுன்னத்து. பெண்களுக்கு இக்காம சொல்ல சுன்னத்து. அப்படி பெண்கள் அதான் சொன்னாங்கன்னா மெதுவாக சத்தத்தை உயர்த்தாமல் அது மக்ரூஹும் கிடையாது. அதே நேரத்தில் சத்தம் போட்டு சொன்னாங்க என்று சொன்னால், சத்தமாக சொன்னால் மக்ரூஹாகும். ஆனால் அதே நேரத்தில் அந்த சத்தம் ஆண்களுக்கு கேட்குது, ஃபித்னாக்கள் உண்டாகும் என்றால் அது ஹராம். அப்படி இல்லாட்டி பெண்கள் பாங்க சொல்லாமல் தொழுவுறை தான் சுன்னத்து. ஆண்களுக்கு சுன்னத்து பாங்க சொல்லி சத்தமாக பாங்க சொல்லி, அதே மாதிரி அந்த இக்காமத் சத்தமாக சொல்லி தொழுவது சுன்னத்து. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம். 5 விஷயங்கள் வித்தியாசம் ஏற்படுது. ஒன்று, அவங்க சுஜூதில் ருக்குல ஆண்கள் உறுப்புக்களை கொஞ்சம் பிரித்து வைப்பாங்க, பெண்கள் இணைச்சி இருப்பாங்க. அடுத்தது, பெண்கள் தங்களுடைய சத்தங்களில் தொழுகைக்குள்ளால் உயர்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் சத்தத்தை குறைச்சி கொள்வாங்க, ஆண்கள் சத்தம் போட்டு சொல்ல வேண்டும். அடுத்த, தொழுகையில் மறதி ஏற்பட்டால் ஆண்கள் சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க, பெண்கள் தன்னுடைய இடது கையுடைய மேற்பகுதி மீது வலது கையுடைய உள்ளங்கையால் தட்டுவாங்க. அடுத்தது 4வது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவுரத்தில். அவுரத்துக்கு ஆண்களுக்கு எப்படின்னா தொப்புளுக்கும் முழங்காலுக்கு இடைப்பட்ட பகுதி, பெண்களுக்கு முழு உடம்பும் முகத்தையும் கையும் தவிர. அடுத்தது, பாங்கு பெண்களுக்கு சுன்னத்தில்லை, ஆண்களுக்கு சுன்னத்து. அடுத்த, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் பின்னால் இருக்கக்கூடிய 9 காரியங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை செய்வார்னா தொழுகை முறிஞ்சிடும். முதலாவது, வேண்டுமென்று பேசுறது. வேண்டுமென்று தொழுகையில் பேசினார் என்றால் தொழுகை முறிஞ்சிடும். அது குர்ஆன், திக்ர், துவா அல்லாத வேறு ஏதாவது வார்த்தைகளை பேசினார் என்றால் அதன் மூலமாக தொழுகை முறிஞ்சிடும். இதுக்கும் புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் வருது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா சொல்லாங்க, நாங்கள் ஆரம்ப காலத்தில் தொழுகையில் கூட பேசி கொண்டிருந்தோம். அந்த நேரம் அனுமதி இருந்துச்சு. எந்த அளவுக்குண்டா சுகமாக இருக்கிறீங்களா, உங்களோட வேலை முடிஞ்சிச்சான்னு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு உலகத்துடைய காரியங்கள் கூட ஆரம்ப காலத்தில் பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த ஆயத்து இறங்கிச்சது, ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா வகூமு லில்லாஹி கானித்தீன். இந்த தொழுகையில் பேணுதலாக தொழுங்க, தொழுகையில் நீங்கள் கானித்தீன் அச்சத்தோட அமைதியோட நில்லுங்கள் என்ற ஆயத்து இறங்கினத்தோட பேசுறது தடுக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆயத்திறங்கினத்துக்கு பிறகு தடுக்கப்பட்டது. ஒரு சஹாபி சொல்கிறாங்க, முஆவியா இப்னு ஹக்கம் ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு நான் ஒருத்தர் தும்மினார், நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு பதில் சொன்னேன். அப்போ அவர் உருக்கி பார்த்தாங்க. ஏன்னா தொழுகையில் திரும்பி பார்க்குறது கூட ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அப்போ திரும்பி உருக்கி பார்த்தாங்க, இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது. தொழுகை முடிஞ்சது பிறகு அவங்க ரசூலாட்ட போய் சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொழுகையில் மக்களுடைய எந்த பேச்சுக்களும் எதுவும் கூடாது.
இந்த தொழுகையில் அனுமதிக்கப்பட்ட தஸ்பீஹ் தக்பீர் இவைகளும் குர்ஆன் ஓதுறது தான் இருக்குது. வேற ஒன்றும் வெளிப்பேச்சுகள் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு பயிர் சொல்றது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மக்களுடைய பேச்சாகவே கருதப்படும். அதனால் அதுவும் கூடாது. பேச்சுக்கள் என்று சொன்னால் 2 வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக எது இருந்தால் அதன் மூலமாக ஒரு வார்த்தை சொன்னாலும் அர்த்தம் உள்ளது, அதன் மூலமாக தொழுகை பாத்திலாகிடும். வா என்று சொன்னார், போன்று சொன்னார், நில் என்று சொன்னார், இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொன்னாலும் கூட தொழுகை வேண்டும் என்று சொன்னால் தொழுகை பாத்திலாகிடும். மறந்து பேசினார் என்றால் ஒரு சின்ன பேச்சாக இருந்தால் கொஞ்சம் வார்த்தைகளாக இருந்தால் கொஞ்சம் வார்த்தை சொன்னால் கிட்டத்தட்ட 6 வார்த்தைகள் 6 வார்த்தைக்குள்ளால் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே பேசினார் என்றாலும் மறந்தாலும் தொழுகை பாத்திலாகிடும். அப்போ முதலாவது விஷயம் வேண்டுமென்று பேசுவதால் தொழுகை பாத்திலாகும். இரண்டாவது வேண்டுமென்று அதிகமான செயல்களை செய்கிறது. தொழுகைக்கு உள்ள செயல்களை தவிர அதுக்கு மாற்றமான காரியங்களை தொடர்படியாக 3 காரியங்களுக்கு மேலே செஞ்சால் தொழுகை பாத்திலாகும். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நடக்கிறாரு, தொடர்ந்து 3 எட்டு வைக்கிறார், தொழுகை பாத்திலாகும். அல்லது சொறிகிறாரு, தொடர்ந்து 3 அசைவுகள் இருக்குதுன்றால் தொழுகை பாத்திலாகும். இதே மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து 3 அசைவுகள், ஒவ்வொரு அசைவுக்கு நடுவில் இடைவெளி விட்டு செய்கிறார் என்றால் அது எத்தனை 1000 செஞ்சாலும் தொழுகை பாத்திலாகாது. ஆனால் முறை சிறந்ததல்ல, அது பேணுதல் அல்ல. ஆனால் அப்படி செஞ்சால் தொழுகை பாத்திலாகுமான பாத்திலாகாது. இடையில கேப் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவு இடைவெளி இருந்தாலும் போதும். ஒரு சுபஹான் உதாரணமாக இப்போ ஒருத்தர் மொபைல் இப்போ டெலிஃபோன் அவர் சைலண்ட் மோட்டில் போடல, பெல் பட்டுறது, இப்போ அப்படியே விட்டு போட்டு தொழுகிறான்னு கேட்டால் ஆஃப் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. எப்படின்னா முதல்ல கையை கொண்டு போய் நிறுத்தணும், நிறுத்திட்டு அடுத்த அசைவுக்கு முன்னாடி ஒரு சுபஹான் அல்லாஹ் இடைவெளியாக இருக்கணும். அதுக்கு பிறகு மொபைல் எடுக்க வேண்டி வந்தால் எடுப்பார், அதோட நிற்கணும். இப்படி ஒவ்வொரு கேப் விட்டுட்டு செய்கிறனாக்கு அனுமதி இருக்குது. ஆனால் தொழுகைக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சு கொள்ள சிறந்தது. நிர்பந்தமான கட்டம் ஏற்பட்டால் இருக்கங்களுடைய தொழுகையிலும் பாத்திலாக்கு நிலைமை ஏற்படும். அது அதனால் அவர் என்ன செய்வார், நிறுத்தி அந்த காரியத்தை செய்வார். இதை மாதிரி இன்னொரு காரியத்தை செய்ய வந்தாலும் உதாரணமாக முன்சாஃபில் ஒருத்தர் இருந்துட்டு எழுமிட்டு போனார், தொழுகை இடையில முறிஞ்சிட்டு அவர் ஒருத்தருக்க போனார், பின்சாஃபில் முன்னுக்கு வரணும். அப்படி வார நேரத்தில் ஒரு எட்டை வச்சு இன்னொரு எட்டை வச்சு நிற்பார். நின்று 3வது எட்டை ஒரு சுபஹானெல்லாம் இடைவெளியை வச்சுட்டு தான் 3வது எட்டை வைக்கணும். அதுக்கு முந்தி அவசரமாக 2 எட்டு வச்சு 3வது எட்டை வச்சுட்டானா தொழுகை பாத்திலாகிடும். அப்போ ஒரு இடைவெளி கேப் போட்டு செய்யணும். அடுத்தது தொழுது கொண்டிருக்கும் பொழுது இப்போ எங்களுக்கு நேரத்தில் படிச்சிருக்கிறோம், உடம்பு, உடல், இடம், உடை, இது 3ம் சுத்தமாக இருக்கிற நிபந்தனை. இப்போ தொழுகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக தான் இருந்தார், திடீரென்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது நஜீஸ் ஒன்று வந்து உடம்புல பட்டுச்சு. உதாரணமாக வேகமாக காத்தடிச்சது, இதன் மூலமாக காய்ந்த ஏதாவது ஒரு நஜீஸ் ஒன்று வந்து அப்படி மேலே விழுது. இப்படி உட்கார்ந்துருக்கிறார், மடியில் விழுது, காய்ந்த ஒரு விட்டை ஏதோ ஒரு நஜீஸ் உண்டு. உடனே என்ன செஞ்சார், தட்டிட்டார்னா தொழுகை கூடும். அந்த விழுந்த நஜீஸ் அப்படியே வச்சு கொண்டிருக்கிறாரு, அதோட தொழுகிறாருன்றா தொழுகை பாத்திலாகிடும். அப்போ வந்து இடையில வந்து பட்ட நஜீஸை நீக்கிட்டார்னா தொழுகை கூடிரும். தொடர்ந்து அந்த நஜீஸோட இருந்தார்னா தொழுகை பாத்திலாகும். வந்து விழுந்தது ஈரமான நஜீஸாக இருந்தால் அது உடம்புல பட்டுட்டுண்டா நஜீஸை நீக்க முடியாது, தொழுகை முறிஞ்சிடும். அவர் என்ன செய்வார், கழுவிட்டு தான் தொழணும். காய்ந்த நஜீஸ் பட்டு உடனே தட்டுவிட்டார். உதாரணமாக தொழுது கொண்டிருக்கிறோம், மகள் அல்லது மகன் யாரும் சின்ன குழந்தை பெம்பஸ் போட்டிக்கிறாங்க, இந்த குழந்தை வந்து எங்களுக்கு மேலே ஏறுது, அது சிறுநீர் கழிச்சிருக்கலாம், மலம் கழிச்சிருக்கலாம், நஜீஸோடு இருக்கும், சுமந்து கொண்டு தொழுதொண்ட தொழுகை பாத்தில் ஆகிடும். உடனே என்ன செய்யணும், இறக்கிட்டுட்டோண்டா தொழுகை பாத்தில் ஆகாது. அதையும் கவனிச்சுக்கொள்ளணும். அப்போ இது 3வது. 4வது அவுரத்தை மறைக்கிறது ஃபர்து ஷர்த்து. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறார், தொழுது கொண்டிருக்கும் பொழுது காத்தடிச்சு வேஷ்டி உடுத்திருந்தார், அவுரத்து விலகிட்டது, உடனே என்ன செஞ்சால் மூடிக்கொண்டானா தொழுகை கூடிரும். அப்படி சாரம் உயர்ந்துட்டது காற்றுக்கு, உடனே மறைச்சிட்டாருனா தொழுகை கூடிரும். அது அப்படியே காத்தடிச்சு உயர்ந்து கொண்டே இருக்குது, அதை மூடாமல் தொழுது கொண்டே இருந்தார்னா தொழுகை பாத்தில் ஆகிடும். அப்போ இடையில அவுரத்துதாகினா சிலவங்க சாரத்தில் ஓட்டு இருந்துக்கு விளங்காது, உடனே அவர் மறைச்சிட்டார் கண்ட உடனே இருந்தாலும் தொழுகை பாதுகாக்கப்படும். ஆனால் அதே ஓட்டையோட தொழுதார புறதான் தெரிய வந்துச்சு, என்ற சாரத்தில் அல்ல லுங்கிற ஓட்டை இருந்துச்சு, அல்ல கல்சனில் ஓட்டை இருந்துச்சு, ஓட்டை எந்த அளவுக்கு மன்னிக்கப்படான்னு சொன்னால், என்னோட ஓட்டை இருக்குது, இதில் மேலிருந்து பார்த்தா உடம்புல உட்பகுதி விளங்கும் என்று சொன்னால் அது அவுரத்து விளங்குது, வெளியாகிட்டது, தொழுகை பாத்திலாகிடும். சிலவங்களோட டெனிமில் அப்படியே ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கும், அது ஃபேஷன் அல்ல, தொழுகை பாத்திலாக்கக்கூடியது. அப்படி ஏதாவது ஒரு பகுதி உடம்புல எங்களோட தோளுடைய கலர் வழங்கினாலும் தொழுகை பாத்திலாகிடும். அதனால தான் நாங்கள் கவனிச்சு கொள்ளணும். அப்போ சில நேரத்தில் அப்படி தெரியாமல் தொழுகிற உடனே மறைச்சி கொண்டோன்னு சொன்னால் தொழுகை பாதுகாக்கப்படும். அதே மாதிரி சாப்பிட்றது, குடிக்கிறது, இதுவும் தொழுகையில் கூடாது. அப்படி யாராவது மறந்து சாப்பிட்டுட்டாங்க, குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால்
கொஞ்சமாக இருந்தால் மன்னிக்கப்படும். கொஞ்சம்னு சொல்றது 1 மீட்டரு அல்ல ஒரு 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 கடல் சைஸை தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போயிட்டு அதிகமாகிடும். அதோட தொழுகை பாத்திலாக மறந்து செஞ்சா. வேண்டுமென்று செஞ்சால் கொஞ்சமாக இருந்தாலும் பாத்திலாகிடும். உதாரணமாக டீ குடிச்சிட்டு வந்தார், ஜூஸ் குடிச்சிட்டு வந்தார், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது, பல்லு இடைவெளியில் இருக்குது, வாயை கழுவாமல் வந்தார், அதை அவர் நல்லா இந்த எச்சியலோடு சேர்த்து அந்த டேஸ்ட்டை விழுங்கினாலும் கூட தொழுகை முறிஞ்சிடும். இது மாதிரி அதை பழத்தை சாப்பிட்டாரு, இறைச்சி சாப்பிட்டாரு, பல்லு நடுவில் சிக்கி நின்றுச்சு, அதை நல்லா இவரை நாவாலே எடுத்து உள்ளுக்கு அனுப்பினார்னா தொழுகை முறிஞ்சிடும். தெரியாமல் போயிட்டது, தானாக போயிட்டு அதுக்கு மன்னிப்பு இருக்குது. வேண்டுமென்று செய்யும் பொழுது அதனால் தொழுகை பாத்தில் ஆகும். அதை கவனிச்சு கொள்ளணும். இதே மாதிரி முதல் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி காத்து போயிட்டுது, ஒழு முறிஞ்சிட்டுனா தொழுகை பாத்தில் ஆகும். முதல் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு 2வது சலாத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி காத்து போயினா தொழுகை கூடும். ஏன்னா முதல் சலாம் தான் ஃபர்து, 2வது சலாம் சுன்னத்து. அப்போ இது 6வது. 7வது கணைக்கும் பொழுது, சிரிக்கும் பொழுது, அழுவும் பொழுது அல்லது அந்த இப்படியான சந்தர்ப்பத்தில் 2 வார்த்தைகள் அர்த்தமுள்ள மாதிரி பேச்சொன்று வெளியாகிட்டு என்று சொன்னார். அப்படி அழுவும் பொழுது ஏதோ அவருக்கே தெரியாமல் 2-3 வார்த்தைகளை அழுகையில் சொல்லிட்டாரு. சிரிக்கும் பொழுது 2-3 வார்த்தை வெளியாகிட்டது, அர்த்தம் வர மாதிரி என்று சொன்னாலும் தொழுகை பாத்தில் ஆகிடும். அப்போ சிரிக்கிறதுனால இப்படி அதே மாதிரி என்ன கணைக்கிறாரு அல்லது இருமல் வருது, தும்மல் வருது, இதனால் வார்த்தைகள் பேச்சுக்கள் வெளியாகிற மாதிரி ஏதாவது சத்தங்கள் வந்துச்சுனாலும் கூடாது. 1-2 வார்த்தைகளாக இருந்தால் கூடுதலாக வந்துச்சுன்னா அது தொழுகை பாத்தில் ஆகிடும். சிரிக்காம இஸ்மாயில் புன்முறுவல் பூக்கிறண்டா தொழுகை பாத்தில் ஆகாது, தொழுகை கூடிரும். ஆனால் தொழுகைக்குள்ள அதுவும் பொருத்தமானது கிடையாது. சிரிக்கிறது மக்ரூஹ். அந்த நேரத்தில் அதனால் 2-3 வார்த்தைகள் வெளியே வரும் என்று சொன்னால் தொழுகை பாத்தில் ஆகிடும். இதே மாதிரி திக்ர் துவாவும் முன்னால் இருக்கிறவருக்கு ஏதாவது சொல்கிற நேரத்தில் சொன்னாலும் கூட தொழுகை பாத்தில் ஆகிடும். உதாரணமாக ஒருத்தர் துமினார் அல்ஹம்துலில்லாஹ் இர்ஹமுக்கல்லாண்டு, இர்ஹமுக்கல்லான்னு சொன்ன திக்ர் தான். ஆனால் இன்னொருத்தரை பார்த்து அவருடைய ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்குது, அந்த சும்மத்தருக்கு இர்ஹமுக்கல்லான்னு சொல்றாரு. இதனால் தொழுகை பாத்தில் ஆகிடும். வேணும் என்று சொன்னால் மறதியாக தெரியாமல் சொன்னால் எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. அடுத்தது தொழுது கொண்டிருக்கிறாரு. இது 8வது. தொழுதுன்னு இருக்கும் பொழுதோ இப்போ உதாரணமாக வீட்டில் லாக் பண்ணிட்டு தொழுகிறாரு. ஒருத்தர் வாரன்னு சொல்லியிருந்தார், தொழுது நிற்கிறார். இவருடைய ஐடியா அவர் பெல் அடிச்ச கதை திறக்கிறாண்டு. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நியத்து வச்சுறாரு, தொழுகையை முடிச்சுட்டு போய் நான் கதவை திறப்பேன். அப்படி நியத்து வச்சாலே தொழுகை பாத்தில் ஆகிடும். அவர் வந்தோ இல்லையோ, கதவை திறந்தோ இல்லையோ, ஏன்னா தொழுகையில் உறுதியான நியத்து கட்டாயம். இடையில தொழுகையிலிருந்து எப்போது வெளியாகிற எண்ணம், தொழுகைக்குள்ளால் இருந்து வெளியாகிற எண்ணம் வந்துட்டுண்டா தொழுகை பாத்தில் ஆகிடும். இதே மாதிரி முக்கியமான கோல் ஒன்று எதிர்பார்த்து நின்றார், கோல் வரல, தொழுவோம், கோல் வந்தால் ஆன்சர் பண்ணுவோம் இருந்தார்னா தொழுகை பாத்தில் ஆகிடும். தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே இடையில கோல் வந்தால் ஆன்சர் பண்ணுவோம், இடையில தொழுகை முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு தொழுவோம், அப்படி என்ன வந்தாலும் தொழுகை பாத்தில் ஆகிடும். ஏன்னா தொழுகையில் உறுதியான நியத்து கடைசி வரைக்கும் இருக்கிறது கட்டாயம். அடுத்த 9வது விஷயம், கிபிலாவை முன்னோக்குறது ஃபர்து, ஷரத்து நிபந்தனை கட்டாயம் ஃபர்து. இவர் என்ன செய்கிறாரு, தொழுது கொண்டிருக்கிறாரு கிபிலா முன்னோக்கி, வேண்டுமென்று தொழுகை கிபிலா விட்டு திரும்பிட்டார், வேறு திசைக்கு அவர் கிபிலா பின்னோக்கிற மாதிரி திரும்பிட்டார் என்று சொன்னால் தொழுகை பாத்தில் ஆகும். ஆனால் இவர் தொழுது கொண்டிருக்கும் இன்னொருத்த அப்படி அடிபட்டு திரும்பி நின்றார், வேறு சைடுக்கு திரும்பிட்டார்ன்னு சொன்னால் அதிலே தொடர்ந்து போனார்ன்ற தொழுகை பாத்தில் ஆகும். அப்படி திரும்பினவர் கிபிலா விட்டு வேறு திசையில் போனார், மறு திரும்ப கிபிலாவுடைய திசைக்கு வந்துட்டார் என்றால் தொழுகை பாத்தில் ஆகாது. அது வேற, அது ஆரம்பத்தில் கிபிலாவுடைய பாடத்தில் வந்துச்சு. கிபிலாவை முன்னோக்குறது கட்டாயம், ஷரத்து. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கிபிலா இப்போ திசை தெரியும், பிரச்சனை இல்லை, கிபிலாவை நோக்கி தொழுவார். கிபிலாவுடைய திசை தெரியாமல், ஆராயாமல், கேட்காம பார்க்காம வேறு திசையில் தொழுதாலும் தொழுகக்கூடாது. ஆராயிறாரு, திசையை பார்க்குறாரு, அல்லது இந்த நிழலை பார்த்து, திசையை பார்த்து, அல்லது நட்சத்திரங்களை பார்த்து, இப்படியான ஒரு எல்லாத்தையும் கேட்டு தொழுகிறார். அப்படி தொழும்போது கிபிலாவுடைய திசை மாறி தொழுதான் தொழுகக்கூடியது. சும்மா தொழுதுட்டார்னா கூடாது. அது நிபந்தனை இருக்கு, ஜித்திஹாத் அல்லது அறிகிறது. அறியணும் கட்டாயமாக ஒருத்தட்ட கேட்டு அறிகிறோம், இல்லாட்டி ஆராய்ந்து கூட விளங்கி செய்யலாம். அந்த பாடம் முடிவே அடுத்த பாடம்.